எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தேடி அலைகிறாங்க. 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் விலையிலேயே உங்களுக்கு ஒரு தனி வீடு. அதுதான் அந்த வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க, இந்த வீடு தான் அது. வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து இந்த கேஸ்டில் மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. எல்லாமே அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் இருக்க பில்லர்ஸ்லாம் அதே மாடலில் உங்களுக்கு எலிவேஷனும் நல்ல ஒரு அழகான டிசைனில் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்டுங்க ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு தான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா நிறைய இடத்துல கார் பார்க்கிங்க்கு ஒரு டைல்ஸ் தான் போடுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிரானைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து செப்டி டேங்க் வந்துடுங்க. போர் வந்து ஆஸ் பர் வாஸ்து உங்களுக்கு வந்து சனி மூலையில் போட்டிருப்பாங்க. இதுதான் என்ட்ரன்ஸில் இந்த சைடில் பில்லர் பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ரோமன் ஸ்டைலில் இது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த வீட்டை வந்து எந்த விதத்துலையும் வந்து அட்டாச் பண்ணி இருக்காதுங்க. செட் பேக் விட்டுருக்காங்க. அதை பாருங்கள், இந்த சைடில் ஒரு செட் பேக் இருக்குது. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது, 3 அடி. அதே மாதிரி இந்த வீட்டோட இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய செட் பேக் இருக்குது. இந்த சைட்லேயும் ஒரு 3 அடி செட் பேக் இருக்குங்க. ஸோ வீடு எந்த விதம் டச் பண்ணாமல் இருக்கும். வீடியோவில் நீங்களே நாங்கள் ஃபுல்லாகவே காமிச்சிருப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். மெயின் டோரு நல்ல ஒரு அழகான டீக்வுட் டோர் தாங்க. நல்ல ஒரு பிராண்டடாக ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃப்ரெஞ்ச் லாக் விண்டோ இருக்குது. அதுவும் பார்க்க நல்லா இருக்குது. உள்ளே என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு ஹால் தாங்க. ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த சைடில் ஒரு 3 விண்டோ வச்சுருக்காங்க. எல்லாமே உடனில் தான் வச்சுருக்காங்க. இந்த சைட்லையும் காற்றுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் வாஸ்துவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சிருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் வெளியில் வைக்கணும்னு தேவையில்லை. எல்லா ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் உள்ளேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் வாரண்டி இருக்க ஒரு பொருள் தான். நல்ல அழகான டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. டைல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் பட்டாலும் நீங்கள் அப்படியே துணியை வச்சு தொடச்சிக்கலாம். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக கபோர்ட்ஸு சூப்பராக வந்து இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. வாங்க பெட்ரூம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நம்ம பார்க்க வந்த பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல அழகான ஒரு ப்ரெஸ் வுட்ல டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10க்கு 11 சைஸில் பெட்ரூம் இருக்குங்க. இது ஒரு அட்டாச் டாய்லெட். இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். அட்டாச் டாய்லெட் ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்கில் நல்லாவே அழகாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு மிச்சம் இருக்க 2 பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. சைடில் ஃபுல்லாக எஸ்எஸ்ல உங்களுக்கு ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் நல்ல வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்குங்க. மேலே வந்தீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு ப்ரெஸ் வுட் டோர் தான். இதுவும் நல்லா வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இது. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 17 மாதிரி இருக்குது. மேலே ஃபுல்லாக கபோர்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்கோம். அதுவும் வுட்டில் பண்ணியிருக்கோம், டீக் வுட்டில். இங்கே கபோர்ட் கொடுத்துருக்கோம். கபோர்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கபோர்டு தாங்க. கபோர்டை பற்றி சொல்லி ஆகணும். பாருங்கள் எவ்வளோ டெப்த்தாக இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் டெப்த் இருக்குது. ஸோ சும்மா வந்து கபோர்டுன்னு பண்ணலங்க. இது ஃபுல்லாக ஒரு பீரோ மாதிரி நீங்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேலேயும் அழகாக வந்து லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இந்த டாய்லெட்டில் ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டட் ஃபிட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக வென்டிலேஷனோட நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 4க்கு 6ன்ற மாதிரி ஒரு ஆள் வந்து போய் நிற்க முடியாது, திரும்ப முடியாது. பட் இது வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. சுற்றி வரலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம். அது இன்னும் ஒரு டாப் கிளாஸான ஒரு பெட்ரூம். இதுதான் நம்ம வந்து பார்க்க வந்த 3rd அண்ட் ஃபைனல் பெட்ரூம். இதுவும் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரெஸ் வுட் டோர் தான். உள்ள என்ட்ரானோடனே இங்கே அட்டாச் டாய்லெட் கொடுத்துட்டோம். நல்ல பிவிசி டோரில் ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் அந்த பெட்ரூமு டாய்லெட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஓடி பிடிச்சி விளையாடலாம், அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இதுலேயும் வந்து லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். இங்கே ஷெல்ஃபும் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே பீரோன்றது வாங்கவே வேண்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. இது ஒரு ஃப்ரெஞ்ச் லாக் விண்டோ பண்ணி இங்கே வந்து மெயின் டோர் வந்து வியூங்க. இது ஒரு 30 ஃபீட் மெயின் ரோடில் இருக்குங்க.
இந்த லொகேஷன் பற்றி ஹைலைட் சொல்லிடுறேன். இந்த லொகேஷன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆன் கிரீன் ஸ்கூல் இருக்குது, விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு வந்து செவந்தி ஸ்கூல் இருக்குது. எல்லா ஸ்கூல்ஸு பெரிய பெரிய ஸ்கூல்ஸு இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ப்ளஸ் வந்து பஸ் ஸ்டாப் இங்கிறது ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸில் நீங்கள் பஸ் ஸ்டாப் பல்லாவரம் டு குன்றத்தூர் பஸ் ஸ்டாப்க்கு ரீச் பண்ணிடலாம், அந்த மெயின் ரோடு ரீச் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மெட்ரோ வேணும்னா இங்கேருந்து பல்லாவரம் மெட்ரோ ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் பல்லாவரம் மெட்ரோ ரீச் பண்ணிடலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இருக்குங்க. என்ன இல்லை குன்றத்தூரில் அந்த அளவுக்கு ஒரு டாப் கிளாஸ் அம்யூனிட்டிஸோட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 80 lakhs தாங்க. ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் தான் 80 lakhs. ஏன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட் 3BHK அப்பார்ட்மெண்ட் எல்லாமே 85-90 lakhs போகிற இடத்துல உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 80 lakhs தான். ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே சைட் விசிட் வாங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கூட இந்த வீட்டை தருவோங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான யூனிட்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து சைட் விசிட் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நல்ல பிஸியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ சீக்கிரம் புக் ஆகிடும். 30 feet ரோடில் ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் டாடா, see you, bye bye.